இன்னைக்கு நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்து இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற ரப்பர் பந்து படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தை ஒரு பீரியட் படமாக தான் ஆரம்பிக்கிறாங்க. பீரியடுக்கு இவங்க எதை ஸ்கேலாக வச்சுருக்காங்கன்னா, ஒரு ரப்பர் பந்து 15 ரூபா விற்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த கதை ஆரம்பிக்குது. இந்த காலகட்டத்தில் ஒரு 25 வயசு மதிக்கத்தக்க இளைஞராக அட்டகத்தி தினேஷ் வர்றாரு. அவர் 17 வயசுலேயே ஒரு பொண்ணை லவ் பண்ணி இழுத்துட்டு போய் கலப்பு திருமணம் பண்ணவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிமுகப்படுத்துகிறாங்க. அவர் அந்த வட்டாரத்தில் ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயர், அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது, அப்படி தான் அவர் அறிமுகப்படுத்துகிறாங்க. அவர் பெரிய பிளேயராக இருக்கும்போது சின்ன வயசில் இருக்கக்கூடிய ஹீரோ ஹரிஷ் கல்யாண் அவரை பார்க்குறாரு. அவருடைய விளையாட்டெல்லாம் பார்த்து ரசிக்கிறாரு. அவர் நல்ல ஆட்டக்காரராக இருந்தாலும் பேட்டிங்கில் சில தப்பெல்லாம் பண்ணுறாரு. அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி போலிங் போட்டால் அவரை தட்டி தூக்கிடலாம் அப்படின்னு அந்த வயசுலேயே ஹீரோ கெஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு காலகட்டத்தை காட்டுறாங்க. அதுக்கு எதை ஸ்கேலாக சொல்கிறாங்கன்னா, ரப்பர் பந்து 35 ரூபா விற்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற காலகட்டத்தை காட்டுறாங்க. இதில் ஹீரோ ஹரிஷ் கல்யாண் ஒரு பெரிய இளைஞராக வளர்ந்து வந்திருக்கிறாரு. அவர் அவங்க வட்டாரத்தில் ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயராக இருக்கார். அந்த ஏரியாவில் இவரை அடிச்சிக்க முடியாது. அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணு அட்டகத்தி தினேஷோடைய பொண்ணுன்னு அவருக்கு தெரியாது. இதுக்கிடையில் இவங்க டீமுக்கும் அவங்க டீமுக்கும் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச்சில் அட்டகத்தி தினேஷுக்கும் ஹீரோவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஆகி போகுது. 2 பேருக்கும் பெரிய ஈகோ கிளாஷ் ஆகி போகுது. அட்டகத்தி தினேஷோடைய ஒப்புதல் இருந்தால் தான் அவருடைய பொண்ணை ஹீரோ கல்யாணம் பண்ண முடியும். இவர் தான் அவர்கிட்ட உரண்டை இழுத்து வச்சிருக்காரு. அவர் எப்படி ஒப்புதல் கொடுப்பாரு? அது ஒரு பக்கம் இருக்க, இவங்க 2 பேருக்குள்ள கிரிக்கெட்லேயே ஒரு கடும் போட்டி இருக்குது. அந்த கிரிக்கெட் போட்டியில் யார் ஜெயிச்சா அட்டகத்தி தினேஷ் இந்த ஒப்புதலை கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. படம் ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பிச்சுது. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஜாதி பிரச்சனை அது இதுன்னு படத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஆஹா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் 2 ஜாதிக்காரனையும் கொம்ப செய்ய விட்டு ஆளுக்கு ஒரு அருவாளை கையில் கொடுத்து படம் பூரா வெட்டு குத்துன்னு ரத்த கலரி ஆக்க போகிறானுங்க, மண்டை வெளிக்க போகுது அப்படின்னு நினச்சி உட்காந்துருந்தா அதை அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுட்டு படத்தில் நல்ல ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டாகவும் நல்ல கொஞ்சம் லவ் சீனும் அப்புறம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு கிரிக்கெட் சீனையும் நல்ல 2 ஹீரோவுக்கும் இன்னொரு ஹீரோவுக்கும் உண்டான மோதலை ரொம்ப அழகாக அடுத்த என்ன அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. இந்த ஜாதி பிரச்சனையெல்லாம் கொண்டு வராமல் ஜாதிய சமத்துவத்தை பேசுகிற மாதிரி அதையும் கூட ஒரு பாடமாக எடுக்காமல் ஒரு ரசிக்கும்படியான ஒரு நல்ல படமாக கொடுத்துருந்தாங்க. படம் முழுக்க 2 கிரிக்கெட் பிளேயருக்கு உண்டான ஈகோ கிளாஷு அப்படின்னு சொல்லி அதை மட்டும் படமாக பண்ணாமல் அவங்க குடும்ப பிரச்சனை, பொண்ணுடைய லவ் பிரச்சனை, இதையெல்லாம் சேர்த்து சொன்னது படத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பண்ணிச்சு. அதுலேயும் முக்கியமாக சமீபத்தில் வரக்கூடிய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த படத்துலையும் எந்த ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் அப்பா இல்லை அம்மா இல்லை, அனாதையாகவே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தா ஒரு அப்பா அம்மா மாமியார் இந்த மாதிரி கேரக்டர்லாம் இருக்குது. இந்த கேரக்டர்களுக்கும் நல்லா படத்தில் முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு ஒரு கதை வச்சு ரொம்ப சென்டிமெண்ட்லாம் எல்லாரும் கனெக்ட் ஆகிற மாதிரி நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இப்போ சமீப காலமாக வரக்கூடிய பல படங்களில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும், செகண்ட் ஹாஃபில் ஒன்றுமே இருக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தான் கதை வச்சுருப்பாங்க, செகண்ட் ஹாஃபில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்கேயோ கொண்டு போய் முடிச்சு வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த படமும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்து செகண்ட் ஹாஃபில் என்ன தான் பண்ண போகிறாங்க பார்ப்போன்னா, செகண்ட் ஹாஃபை கதையை வேறு ரூட்டில் கொண்டு போய் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் பண்ணி படத்தை முடிச்சிருந்தாங்க. ஒரு முழு படமாகவே பேக்கேஜாக நல்லா இருந்தது இந்த படம். இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொன்னால் அட்டகத்தி தினேஷை சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தில் 2 ஹீரோ அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதில் முக்கியமான ஹீரோன்னு அட்டகத்தி தினேஷ் தான். அவர் 2 ரோல் பண்ணியிருப்பார். ஒரு 25 வயசு இளைஞனாகவும் அப்புறம் ஒரு மிடில் ஏஜில் ஒரு ஃபேமிலி மேனாகவும் 2 கேரக்டருமே நல்லா பொருந்திருந்தார். அதுவும் அந்த ஃபேமிலி மேன் கேரக்டர்லாம் ரொம்ப அற்புதமாக பொருந்திருந்தார், நல்லாவே நடிச்சிருந்தார். அதே போல் ஹரிஷ் கல்யாண், காளி வெங்கட், பாலசரவணன், தினேஷ்க்கு ஃப்ரெண்டாக வருவார் ஒரு குடிகார கேரக்டரு, இவங்க எல்லாம் டைமிங்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே போல் ஃபேமிலியில் வரக்கூடிய இந்த லேடிஸ்லாம் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தாங்க. கிரிக்கெட்டை தாண்டி படத்தில் நிறைய நல்ல சீன் இருந்தது. குறிப்பாக முதல்ல ஹீரோயின் ஹீரோ தினேஷுக்கு அறிமுகப்படுத்துகிற சீனு, இடைவேளை சீனு, ஹரிஷ் பொண்ணு பார்க்க வர சீனு, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. படம் மேக்கிங்காகவே ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. கேமரா ஒர்க்கு, ஆர்ட் ஒர்க்கு, எடிட்டிங்கு, மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. படத்தில் குறைகள் அப்படின்னு சொன்னால் வழக்கமாக எல்லா சினிமாலையும் பண்ணுறது தான். ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார், ஆனால் அவங்க அப்பா மட்டும் யாருன்னே தெரியாது. திடீர்னு பார்த்தா ஒரு ஷாக் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான இது இந்த படத்துலையும் வச்சுருக்கிறாங்க. அதே போல் எனக்கு கிரிக்கெட்னா உயிர் அப்படின்னு சொல்லிட்டு அட்டகத்தி தினேஷ் படம் பூரா ஒரு கேரக்டரை காட்டுவாங்க. ஆனால் ஊருக்குள்ளே பசங்களோட விளையாடுறதுன்றது வேறு,
2 ஊருக்கு மேட்ச்ன்னும் போது அந்த இடத்துலையும் வந்து அவர் லுங்கி கட்டிட்டு தான் வந்து மேட்ச் விளையாண்டுக்கிட்டு இருப்பாரு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிம்பிளான கதையை எடுத்துக்கிட்டு பெரும்பான்மையான ஜனங்க ரசிக்கக்கூடிய கிரிக்கெட்டை மையமாக வச்சுக்கிட்டு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆழமான ஒரு ஜாதிய சமத்துவத்தை பேசக்கூடிய ஒரு படமாக பண்ணியிருக்காங்க. ஜாதியை வச்சு கல்லாம் கட்டிக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் ஜாதிய சமத்துவத்தை பாடமாக எடுக்காமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படமாகவே கொடுத்துருக்குறாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த படத்தை இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் குடும்பத்தோடு பார்க்குற மாதிரியான ஒரு படமாகவும் கொடுத்துருக்காங்க. வாய்ப்பு இருந்தால் இந்த படத்தை குடும்பத்தோடு பாருங்கள்.